10 ரெண்டாவது புக் ஏன்னா ரைட் ரெண்டாவது புக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஷுவரான யூனிட்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியோ ஸ்கிப் பண்ணி போட்டோ முக்கியமான விஷயங்களில் மட்டும் பார்த்து போங்க. நான் முடிஞ்ச அளவில் வந்து நான் கிரேட் 10 ஃபுல்லாக முடிச்சுட்டு கிரேட் 11 முக்கியமான யூனிட்ஸை சொல்கிறேன்னா ரைட். இதில் பாருங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆர்கனிசமில் வந்து கிளாசிஃபிகேஷன்டா என்ன, ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன்டா என்ன சும்மா பார்த்துட்டு போங்க. இதில் 3 மெயினான டொமைன் சிஸ்டம் இருக்குது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து கார்ல் வூஸ், சரிதானே. 5 கிங்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ராபர்ட் விட்டகர். கிங்டம் கிளாசிஃபிகேஷனை விட்டகர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 3 டொமைன்ஸ் வந்து கார்ல் வூஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்சிக்யூவில் வரலாம். இதில் 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வந்து பாக்டீரியா, ஆர்க்கியா, யூகரியோ. பாக்டீரியாவுக்கும் ஆர்க்கியாவும் வந்து இது வந்து ப்ரோகெரியோட்டிக்கானது. அதாவது வந்து இதில் கரு வந்து அந்த கெரியோன்னு சொல்கிறது வந்து நியூக்ளியஸ். இதில் கெரியோட்டா அதில் கரு வந்து அவ்வளவு டெவலப் இல்லாத கரு, சரிதானே. அந்த வியத்தம் அடையாதுன்னு சொல்லுவாங்க, வியத்தம் அடையாத கருவை கொண்டது, அன்டெவலப்டானது. யூகரியோட்டான்னு சொல்கிறது யூஎண்டா உண்மையான கருவை கொண்டது யூகரியோட்டிக். இந்த பாக்டீரியா பற்றி ஆர்க்கியாவை பற்றி பேசக்கொள்ள நம்ம ஆர்க்கியான்னு சொல்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்ட்டால் கடுமையான சூழல்களில் வாழக்கூடியது. மெத்தனோஜென்ஸ், ஹெலோஃபைல்ஸ்ன்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பாக்டீரியாக்கள் நம்ம ஆல்ரெடி சின்ன கிரேட்லேருந்து படிச்சிருப்போம். அதில் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியாஸ்ன்னு இருக்குது. யூகரியோட்டிக்னு சொல்லக்கூட இந்த பாக்டீரியாவும் ஆர்க்கியாவும் வந்து ப்ரோகரியோட்டா. யூகரியோட்டிக்னு சொல்கிறது வந்து அதுக்குள்ளே 4 மெயினான கிங்டம்ஸ் இருக்குது. ப்ரோட்டிஸ்டா, ஃபங்காய், பிளான்டே, எனிமாலியா. ப்ரோட்டிஸ்டாவுக்குள்ளே ப்ரோட்டோசோவாவும் அல்கியும் வருது. ப்ரோட்டிஸ்டாவுக்குள்ளே ப்ரோட்டோசோவா, அல்கி வருது. இந்த அல்கேஸை பற்றி சொல்லக்குள்ள வந்து இது ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, தே லிவ் இன் என்வாயன்மெண்ட் அசோசியேஷன் வித் வாட்டர் மோஸ்ட்லி ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டிஸ்டாஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், அதில் ஸ்பெஷலாக அல்கேஸ் வந்து ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது, ஃபோட்டோசிந்தசிஸ், சிந்தட்டிக். அதே மாதிரி அதுக்குள்ளே ப்ரோட்டோசோவாஸும் வரும், பெரமேசியம், அமீபாஸ் போல் வரும், அந்த ப்ரோட்டோசோவன்ஸும் வரும். ஃபங்கஸை பற்றி சொல்லக்குள்ள வந்து இது வந்து டீகம்போஸ் ஆர்கானிக் மேட்டர், உக்கல் அடைய செய்யும், அழுகல் அடைய செய்யும். ஃபங்கஸ் வந்து டீகம்போஸ்ட் ஆக்கும். ஃபங்கஸை பற்றி மெயினாக அவ்வளோதான் இருக்கும். அதே போல் இந்த 4க்கும் ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, நியூட்ரிஷன் எப்படி இருக்குது. இந்த நியூட்ரிஷனை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். நியூட்ரிஷனை பார்த்துட்டு எக்ஸாம்பிளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிங்டம் பிளான்டேயை பொறுத்த மட்டும் 2 டைப் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சார்ட்டை கொஞ்சம் குயிக்காக பார்த்து லேசாக வழங்கும். பிளான்டேயில் வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட் வரும், ஃப்ளவரிங் பிளான்ட் வரும். ஃப்ளவரிங் பிளான்ட்டில் வந்து டைகோடமஸ், டைகோடிலினே, மொனோகோட்டுன்னு சொல்லி 2 பிளான்ஸ் இருக்கும். பூக்குற தாவரம். நான் ஃப்ளவரிங் தாவரம்னா பூ இல்லாத தாவரம், பூக்காத தாவரம் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அதில் சீட் இல்லாதது நான் ஃப்ளவரிங் சீட் பிளான்ட். இந்த சீட்லெஸ் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் சீட்லெஸ் பிளான்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கேட்டால் பார்த்துக்கோங்க. இந்த சைனீஸ் நேம் மாதிரி இருக்கும். மாகான்சியா, செலாஜினெல்லா, நெஃப்ரோலஃபிஸ், ட்ரைனேரியா, எக்ரோஸ்டிகம், செல்வீனியாண்டு வந்தால் இது வந்து நன் ஃப்ளவரிங் சீட்லெஸ் பிளான்ட். அப்போ நன் ஃப்ளவரிங்கில் சீட் இருக்கிற பிளான்ட் எதுன்னு கேட்டால் சைக்கஸ் ஃபைனஸ், கஸ் நஸ் என்று வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நன் ஃப்ளவரிங் சீட்லெஸ் பிளான்டா சைக்கஸ் ஃபைனஸ். சீட் பிளான்ட்டில் வந்து டைகோட், மோனோகோட்டுன்னு வரும். இப்போ நீங்கள் சுனோமலாக பார்த்தீங்கன்னா இதுக்குரிய இந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது, சரிதானே. அதை சும்மா லைட்டாக பார்த்துட்டு போகலாம். ஃப்ளவரிங் பிளான்ட்டில் மொனோகோட், டைகோட்டில் இந்த சார்ட் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் நார்மலாக மொனோகோட்டுன்னு சொல்லக்குள்ள நம்ம இந்த கொக்கோனட் ட்ரீ, பல்மைரா ட்ரீ, இந்த எரிக்கனட் அதெல்லாம் சின்னத்துலேருந்து படிச்சிருப்போம். ஆனால் நம்மளோட புக்கில் டிஃப்ரெண்டான 2 பேர் சந்திக்காங்க பாருங்கள். பெடி கிராஸ், இது வந்து மொனோகோட். டைகோட்டுக்கு சில்லி, ப்ளூ லோட்டஸ். அப்போ இந்த டிஃப்ரெண்டான ஆக்கள் இதான் நம்மளோட கிரேட் 10 சிலபஸில் வந்து எக்ஸாம்பிள். அப்போ கொஞ்சம் இதை கொஞ்சம் டீப்பாக இது கொஞ்சம் சரியாக ஹைலைட்டடாக பார்த்துக்கோங்க, சரியா. அப்போ சில்லிஸ்ன்னு சொல்கிறது வந்து டைகோட், பெடி என்ற மொனோகோட். அது எப்படி இருக்கும்ங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷனை பார்த்துக்கோங்க, சரியா. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, சின்னத்துலேருந்து படிக்கிறோம். அடுத்தது எனிமாலியாங்கிறது கிரேட் 8 சிலபஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா. இந்த இதுக்கு வந்து கிரேட் 7 கொஞ்சம் கிரேட் 7 புக் இருந்தால் பெரட்டி பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட் யூனிட்டில் டைகோட், மோனோகோட் அந்த பிளான்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த விஷயங்கள் இருக்கும். எனிமாலியா பற்றின உங்களுக்கு தெளிவொன்று தேவைண்டா கிரேட் 8 புக்கில் 2வது யூனிட் வந்து கிங்டம் எனிமாலியாவில் வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றி சிம்பிளாகலேருந்து இருக்குது. இதில் இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து வெர்டிபிரல் குலம் இல்லாதது, முள்ளம் தண்டு இல்லாததுகள். நைடேரியா, அதாவது சீலந்திரேட்டாண்டும் பேர் இருக்குது. ஐனல்டா, மொலஸ்கா, ஆத்திரப்போட, எக்கைனடமேட்டா. அதில் மெயினாக நைடேரியன்ஸ் பற்றி பேசக்குள்ள வந்து
இது வந்து ப்ரெடேட்டர்ஸ், அதாவது இறைக்கவ்விகள். அதாவது வந்து இது வந்து என்ன செய்யும்னு சொல்லி நெமட்டோசைடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில். அதில் அந்த நெமட்டோசைடுன்னா பரிச கொம்புகள், டென்டக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டென்டக்கிள்ஸால் சின்ன சின்ன மீன் பூச்சிகள் வந்து அதை அப்படியே பிடிச்சி அதை வந்து பெரலைஸ் ஆக்குறேன்னா உணர்வு இல்லாமல் செஞ்சு அப்படியே பிடிச்சி சாப்பிடும். இது வந்து ப்ரிடேட்டர்ஸ், இறைக்கவ்விகள். இது நார்மலாக யோசிச்சிங்க. இதில் மெயினான பாயிண்ட் வந்து டிப்ளோபிளாஸ்டிக், அதாவது 2 லேயர் இருக்கும். சரியா, நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகல, கீ பாயிண்ட்டை மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். டிப்ளோபிளாஸ்டிக் இருந்தவங்களோட சிலபஸில் அது நைடேரியன் தான். அதே மாதிரி ஹைட்ரா, சி அனிமனி, ஜெலிஃபிஷ் எல்லாம் இந்த நைட்ராக்குள்ளே வரும். இதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்கும். அடிக்கடி இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து மெதுசா, பாலிப்ஸ். இங்கே பாருங்கள், அவங்களே ஹைலைட் பண்ணி தந்திருக்காங்க. அதே மாதிரி ரேடியல் சிமெட்ரி என்று சொன்னால், ரேடியல் சிமெட்ரி என்றால் அது வந்து நைன்டேரியஸ். அண்ட் இது பிறகு நம்ம இந்த எக்கோனடமேட்டா படிக்கக்குள்ள பென்டா ரேடியல், ஐஆர்ஹெச் அமைச்சி 2 இருக்கும். பென்டா ரேடியல் சிமெட்ரி என்று வரும். அது எக்கோனடமேட்டா. ரேடியல் அண்ட் ஆர்ஹெச் அமைச்சி 2 செல்லக்குள்ள வந்து நைடேரியாக்களை பற்றி சொல்லாங்க. எக்ஸாம்பிளையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. எனல்டாசன் செல்லக்குள்ள வந்து வோம் லைக், அதாவது புழுவார் இருக்கும். செக்மெண்டட் வோம், துண்டுபட்ட வோம், துண்டு புழுக்கள்னு சொல்லுவாங்க, செக்மெண்டட் வோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக். முதலாவது 3 ஜெர்மினல் லேயர்ஸ் வாரது. டிப்ளோ ஒண்டா 2, ட்ரிப்ளோ ஒண்டா 3. அப்போ 3 லேயர் வாரது வந்து எனல்டாக்கு தான் ஃபஸ்ட்டாக வருது. அதே மாதிரி எர்த் வோம், லீச், நீரிஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் ஸ்பெஷல் நேம் வந்து துண்டு புழுக்கள், செக்மெண்டட் வோம். எனல்டாஸை பற்றி அவ்வளோதான். மொலஸ்காஸை பற்றி சொல்லக்குள்ள சாஃப்ட் பாடி. மொலஸ்கான மென் உடலிகள். மொலஸ்கான மீனிங் வந்து சாஃப்ட் பாடி. நத்தை, கட்டில் ஃபிஷ், ஆக்டோபஸ் எல்லாம் வரும். இதில் மெயினான விஷயம் வந்து கால்சியம் கார்பனேட் ஷெல் இருக்கும் இதுக்கு, சில மொலஸ்காக்கு. அதே மாதிரி இதில் சிமெட்ரி வந்து பைலிட்ரல். இதில் அனல்டாட சிமெட்ரியும் பைலிட்ரல் தான். இன்னொன்று வந்து மொய்ஸ்டன் பை மியூக்கஸ். அந்த மியூக்கஸ்ங்கிறது சீதம். சரியா, பிசிபாக இருக்கும், மியூக்கஸால் மொய்ஸ்டனாக இருக்கும். இன்னொன்று வந்து இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கெமெட் மட்டும் தான் இன்றைக்கி, மேல் அண்டா மேல், ஃபீமேல் அண்டா ஃபீமேல், ஒரே ஒரு கெமெட் தான் இருக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா, எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. 4வது வந்து ஆத்ரோபோடாஸை பற்றி பேசக்குள்ள வந்து இதில் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இந்த வேர்ல்டில் வந்து ஆகக்கூடிய இனங்கள், ஸ்பீசிஸ் இருக்கக்கூடியது வந்து ஆத்ரோபோடா தான். அடிக்கடி இதை வந்து சும்மா ஸ்ட்ரக்சரில் கேட்பாங்க. எப்பயுமே ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த யூனிட் கொஞ்சம் அதிகமாக இந்த யூனிட்டை போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். அதே மாதிரி இது வந்து பூச்சிகள் வரும், சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ், அதுபோல் அதுகளும் வரும். ஸ்பைடர், ஸ்கோர்பியன் வரும். இதில் மெயினான விஷயம் வந்து ஆத்ரோபோடாண்டா ஜாயிண்டட் லெக்ஸ், துண்டு கால். இந்த கால் வந்து மூட்டுக்கால். சரியா, ஜாயிண்டாக இருக்கும் இந்த கால், ஆத்ரோபோடாஸ். அதே மாதிரி இதில் வந்து பொடி வந்து செக்மெண்ட் யாருன்னு சொன்னால் இந்த ஹெட் அண்டு தொரக்ஸ் அண்டு எப்டோமன், தலை, நெஞ்சி, வயிறு என்று சொல்லி ஹெட், thorax, abdomen என்று சொல்லி 3 துண்டுக்காக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸோஸ்கெலிட்டனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் ஆத்ரோபோடா பற்றி பேசுவாங்க. எக்ஸோஸ்கெலிட்டன் அதாவது வந்து புறவன்கூடு. சரியா, அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க விங்ஸ் இருக்கும், சிறகுகள் இருக்கும், பைலிட்ரல் சிமெட்ரி. இது வந்து ஃபீமேல் மேல் அண்டு 2 வகையில் இருக்கும். மொலஸ்காக்கள் அப்படி இல்லை. மொலஸ்கா வந்து ஃபீமேல் தான், மேல் அண்டா மேல் தான். அது வந்து யூனிசெக்ஷுவல். இது வந்து சரிதானே, செக்ஷுவல் டைமோஃபிஷம், அதாவது மேல் ஃபீமேல் அண்டு பார்ட்ஸ் இருக்கும். சரியா, எக்கோனடமேட்டாங்கிறதுக்கு வந்து மெயினாக ஒரு விஷயம் சொல்லாங்க பாருங்க. பொலிஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், ஃபைலோஜெனட்டிக், அதாவது இவல்யூவேஷன் ரிலேஷன்ஷிப் டு ஃபைலம் கோடேட்டாஸோட, அதாவது முள்ளம் தண்டு இருக்கிற, அதாவது வந்து வெர்டிபிரேட்ஸோட வந்து கொஞ்சம் ரிலேட்டடான ஆக்கள். அவங்கள போல் ஒரு வெஸ்கியூலர் சிஸ்டம், அவங்கள போல் ஒரு சிமெட்ரிக்கல் சிஸ்டம், அவங்கள போல் ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து சொல்ல போனால் இது வந்து ஓட்டர் வெஸ்கியூலர் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருக்குது. நமக்கு பிளட் சைக்கிள் சிஸ்டம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு ஓட்டர் வெஸ்கியூலர் சிஸ்டம் இருக்குது. இது பெண்டா ரேடியல் சிமெட்ரியா. அங்கே நைடேரியன்ஸ் வந்து ரேடியல் சிமெட்ரி, இவங்க வந்து பெண்டா ரேடியல் சிமெட்ரி. எக்ஸாம்பிளில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ், பிரிட்டில் ஸ்டார், ஏர்ச்சின், அந்த நொறுங்கு நட்சத்திரம், ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன், சீ குக்கும்பர், சீ லில்லி, அதெல்லாம் வரும். சரியா, இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்குவோம். வெர்டிபிரேட்ஸை பற்றின விஷயங்கள் வந்து ஃபிஷஸில் வந்து 2 டைப், கார்டிலஜீனியஸும் இருக்குது, ஸ்கெலிட்டனும் இருக்குது. அதே மாதிரி ஃபிஷஸில் மெயினான விஷயம் வந்து பாருங்கள் ஸ்ட்ரீம் லைன் ஷேப். இது வந்து நீங்கள் ஏவிஸில் படிக்கக்குள்ள, பறவைகளுக்கு படிக்கக்குள்ளையும் வரும், பேர்ட்ஸை பற்றி படிக்கக்குள்ளையும் இந்த ஸ்ட்ரீம் லைன் ஷேப். சரிதானே, அறிவுக்கோட்டு வடிவம் என்று படிப்பில் இது ஒரு கீயான பாயிண்ட். அதே மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கும், செதில்கள். அதே மாதிரி ஃபின்ஸ் இருக்கும், செட்டைகள். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி வந்து கில்ஸ். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. வெர்டிபிரேட்ஸ் படிக்கக்குள்ள இதில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க.
ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்பெஷலாக கில்ஸ், பூக்கள் மூலம் சுவாசிக்கும் கில்ஸ். அதே மாதிரி இந்த கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் இன்னொரு மெயினான விஷயம் வந்து இது கண்ணுக்கு வந்து இது இருக்காது, கண் மடல் இருக்காது, ஐலிட்ஸ் வந்து இருக்கும், ஐஸ் வித்தவுட் ஐலிட்ஸ். அப்போ இதெல்லாம் இதில் கீ பாயிண்ட். அம்ஃபிபியன்ஸ் வந்து டோட், ஃப்ராக், செலமெண்டர். அம்ஃபிபியன்ஸ்ன்னு சொல்லுறது வந்து நிறைய பிள்ளைகள் மிஸ்டேக்காக நினச்சிருக்கேன் நிலத்திலே நீர்லையும் வாழ்ண்டு. அப்போ அதால் நிறைய பேர் அம்ஃபிபியனுங்க கூட இந்த ஆமை, இந்த முதல்ல பாம்பு அப்படி போத்தவங்க. அப்படி இல்லை, அம்ஃபிபியன்ஸ் என்னென்னு சொல்லுண்டா அது லைஃப் சைக்கிள், வாழ்க்கை வட்டத்தை பூர்ணப்படுத்துறதுக்கு டு கம்ப்ளீட் தியர் லைஃப் சைக்கிள் தே நீட் வாட்டர். தண்ணி வந்து கட்டாயம் தேவை. அதாவது வந்து ஒரு தவளை வந்து தண்ணியில் தான் வந்து அதில் எக்கை வந்து லே பண்ணும், அதாவது முட்டையிடும். அப்போ விளங்கிக்கோங்க, கட்டாயம் வந்து அது லைஃப் சைக்கிளுக்கு தண்ணி தேவை. அதால் தானே அதை எம்ஃபிபியன்ஸ்ன்னு சொல்லாங்க, ஈருடக வாலிகள்னு சொல்லாங்க. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டோட்டும், ஃப்ராக்கும், செலமெண்டர், இச்சியோஃபிஸும். இது 4 தான் உங்களோட சிலபஸ் இருக்கிற விஷயம். இதில் மெயினான விஷயம் வந்து இது மெட்டமோஃபோசிஸ், உருவம் வந்து மாறக்கூடியது. அதே மாதிரி இதில் வந்து மெயினாக சொல்லுவாங்க வந்து ஸ்கின் வந்து எந்த விதமான சுரப்பிகள் கிளான்ஸும் அதில் இருக்காதான். அதே மாதிரி செதில் இருக்காது. ஸ்கின்ஸ் வந்து ஸ்கேல்ஸ், நோ ஸ்கேல்ஸ் ஆன் ஸ்கின். அதே மாதிரி பென்டாடெக்டலிம்ஸ், ஐவிரல் என்னது அவயவங்களால் வந்து லொக்கமோஷன், இடப்பெயர்ச்சி அடையும், பென்டாலிம்டு லொக்கமோஷன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க நினச்சேன்னா 3 சேம்பர்ட் ஹார்ட், 3 அறைகளை கொண்ட இதயம் வந்து காணப்படும். மெயினானது ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் 3 வகையில் நடக்கும். சின்னத்துலேருந்து நம்ம படிச்சுவோம், கிரேட் 8ல் பார்த்துலேருந்து இருக்கும். லங்ஸ், வெட் ஸ்கின், பியூக்கல் கெமிட்டி வாய், ஈரலிப்பான தோல், நுரையீரல், சுவாசப்பை. இதால் வந்து என்ன செய்யும், சுவாசிக்கக்கூடிய இலைக்கும். இது மெயினான விஷயமா. ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுறது வந்து 100% இவங்களால் என்னது டெரஸ்ட்ரியல், அதாவது தரை வாழ்க்கைக்கு இசைவாக்கம் அடைஞ்சது. டெரஸ்ட்ரியலுக்கு அவங்க டெரஸ்ட்ரியலில் இருப்பாங்க. சரியா? லேண்டில் இருக்கக்கூடிய ஆக்கள். அதாவது வந்து இவங்கள்ட ரெப்டைல்னு செல்லக்கொள்ளையை வந்து நடந்து போகிற ஆக்கள். சரியா? நகருயிர்கள், நடந்து போகக்கூடிய ஆக்கள். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பொடி எல்லாம் வந்து இது இருக்கும், ஸ்கேல்ஸ் இருக்கும், செதில்கள் இருக்குமா. அதே மாதிரி எந்த சுரப்பிகளும் இருக்காது. இந்த வியர்வை சுரப்பி, இந்த ஸ்வெட் கிளாண்ட், செபேஷியஸ் கிளாண்ட் எல்லாம் ஒரு கிளாண்டும் இருக்க மாட்டோம். அவங்களோட பொடி வந்து ட்ரை ஸ்கின். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெப்டீலியாஸ் வந்து ரெப்டீலியண்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரை ஸ்கின். அதோட உடம்பு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அதில் வந்து ஹார்ட் வந்து 4 சேம்பர் தான். ஆனால் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து அது கீழே இருக்கிறது, இந்த இதயத்தில் வந்து சோனை அறை வந்து டிவைடாக இருக்காது, வென்ட்ரிக்கல்ஸ் வந்து டிவைடாக இருக்காது. லங்ஸால் வந்து ரெஸ்பிரேஷன் செய்யும். அதே மாதிரி மெயினான விஷயம் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனுங்கிறது அகக்கருக்கட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது பொடிக்குள்ளேயே வந்து என்னது ஃபர்டிலைசேஷன் நடந்து எக்கை வந்து முட்டையை வந்து இடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது ரெப்டைல்ஸ். எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஏவிஸ் என்ற பறவைகள். இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் லைனுங்கிற வேர்ட் வரும். ஃபெதர்ஸ், இறகுகள் இருக்கும். அதே மாதிரி டீத் இருக்காது, பற்கள் காணப்படாது. அதே மாதிரி பீக் இருக்கும், என்னது அழகு காணப்படும். இவங்களோட கண் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 4 சேம்பர், 4 அறைகளை கொண்ட இதயம் காணப்படும். இவங்க வந்து இந்த மெமேலியா போல் வோம் பிளட்டட் அனிமல். இந்த வோம் பிளட்டுங்கிற வேர்டு வந்து ஏவிஸுக்கும் போடுவாங்க, மெமேலியாவுக்கும் போடுவாங்க. சரியா? வோம் பிளட் அனிமல். இவங்களோட பிளட் வந்து வோம், சூடான என்னது அவங்களோட சூடான குருதி. ஏன்னா அவங்களோட பிளட் வந்து சூடாக இருக்கும், வோமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னொரு ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இவங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட அந்த பிளட்டோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து லேஸில் சேஞ்ச் ஆகுது. வெளியால் கூலாக இருந்தால் இவங்களோட பாடியும் கூலாக இருக்கும். ஆனால் மெமல்ஸுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகும். மெமல்ஸை பற்றி பேசக்கொள்ள மெயினாக வந்து இவங்களை பற்றி சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பெட்டும் இந்த டொல்ஃபினையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ வேல் இவங்கெல்லாம் வந்து இப்போ டொல்ஃபினுங்க கூட அது ஃபிஷஸுக்குள்ளே வராது, மெமல்ஸ் தான். ஏனெண்டா அனிமல்ஸ் தட் நியூரிஷ் யங் வித் மில்க், அதாவது இந்த குட்டி வந்து பால் கொடுக்கக்கூடியார்கள். அப்போ அதால் வந்து டொல்ஃபின், ப்ளூ வேல், இந்த பெட் எல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும்னா மெமல்ஸுக்குள்ளே வரும். அப்போ பெட் வந்து பறவைக்குள்ளே வராது, ஏவிஸுக்குள்ளே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கின்னில் வந்து ஹேர்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து இயலோப்ஸ் இருக்கும். காதில் வந்து செவிச்சோனை இருக்கும், பின்ன அந்த இயலோப்ஸ் இருக்கும். அதே மாதிரி டபுள் சர்க்குலேஷன், இதெல்லாம் ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து வோம் பிளட்டட். அடுத்தது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அப்படியெல்லாம் மெமரி கிளான்ஸ் என்னது முளைச்சுரப்பிகள், மற்றது ஸ்வெட் கிளான்ஸ், வியர்வை சுரப்பி, செபேஷியஸ் நெய் சுரப்பிகள் இதெல்லாம் காணப்படுமா. சரியா? அடுத்தது இந்த நொமன்க்ளேச்சர். இது வந்து அடிக்கடி எக்ஸாமுக்கு வாரது, கடைசி வருஷங்களில் வரலை, இந்த முறை எதிர்பார்க்கலாம். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லேசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் சொல்லி தரம் பாருங்க. மங்கிஃபெரா இண்டிகா. இதே வந்து உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு என்னது மேங்கோ ட்ரீட பேரை சொல்லுங்க, எலிஃபெண்ட்டை பேரை சொல்லுங்க, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எது பெர்ஃபெக்டான நேம்னு கேட்பாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஈஸியான ஒரு சூப்பர் டெக்னிக் ஒன்று சொல்லி தரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல்.
ரெண்டு பேர் இருக்கும், மங்கிஃபெரா இண்டிகான ரெண்டு பேர் இருக்கும், ஹோமோசெபியன் ரெண்டு பேர் இருக்கும், கெலஸ் லெஃபேட்டி ரெண்டு பேர் இருக்கும். ரெண்டு பேரில் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மற்ற எல்லாமே சிம்பிள். அப்போ குழப்பி தருவாங்க, எல்லாமே கேபிட்டல் தருவாங்க. ரெண்டு வேர்டுமே ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் தருவாங்க, இல்லாட்டி எல்லாமே சிம்பிள் தருவாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் இருந்தால் அதுக்கு அண்டர்லைன் அடிச்சு போட்டு போங்க. ஒரு செகண்டில் இந்த கேள்விக்கு விட எடுக்கலாம். ஓகேவா? வேறு எதை பற்றி பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் இன்னொன்று சும்மா சொல்ல போனால் லெட்டின் கிரீக்கில் இந்த நேம் இருக்கும். டைப் பண்ணக்குள்ள வந்து இது இட்டலிக்கில் டைப் பண்ணணும். அதே மாதிரி இதில் கையால் எழுதினா அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து ரெண்டு நேம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் நேம் இருக்கும், ரெண்டாவது வந்து அதில் வந்து ஸ்பீசிஸுடைய நேம்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுருக்கோம் சரியா? ஸ்பீசிஸ் நேம், ஜெனட்டிக் நேம் இருக்கும், சாதி பேர் என்ன பேருன்னு சொல்லுவாங்க. முதலாவது லெட்டர் மட்டும் என்னது கேபிட்டல் இருக்கும். இதான் இதில் கீவேர்ட். ஓகேவா? மெயினான ஒரு யூனிட். அடுத்தது வந்து 14வது யூனிட், இதையும் நாம் பார்ப்போம். ரீப்ரொடக்ஷனில் நம்ம நினைப்போம் ரீப்ரொடக்ஷனுடனே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் தான் பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் மெயினான விஷயம் ரீப்ரொடக்ஷனில் படிக்க வேண்டியது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இலிங்கமில் இனப்பெருக்கத்தில், அதுவும் பிளான்ட்டில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் மெயினாக நம்ம படிக்க வேண்டிய விஷயம். சரியா? அதுக்கு பிறகு இது ஃபீமேல் மேல்ட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இன்னொரு கீயான பாயிண்ட். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ட்டை வந்து இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கவனமாக பார்த்துக்கணும். முதலாவது ஏசெக்ஷுவல்ண்டா என்ன, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் தந்திருப்பாங்க. இதில் மெயினாக பாருங்க, இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இருக்குது. அதில் வந்து ரூட்ஸ் அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள், லீவ்ஸ் எக்ஸாம்பிள் சும்மா பார்த்துட்டு போகிறேன். சக்கஸ்ட்டு, ரன்னர்ஸ்ட்டு, பல்பில்ஸ்ட்டு, அது மாதிரி இதை கொஞ்சம் கீயாக பார்த்துக்கோங்க. இது இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். ஓகேவா? இதில் ரைசோமண்டா யார், கோமண்டா யார், பல்பண்டா யார், ஸ்டெம் டியூபர் யார், இந்த படங்கள் எல்லாம் சில நேரங்களில் எக்ஸாமுக்கு தந்திருக்காங்க சில பேப்பர்களில். இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் வெஜிடேட்டிவ்னு சொல்கிறது வந்து பாருங்க, த ஜெனரேஷன் ஆஃப் த நியூ பிளான்ட்ஸ் நேச்சுரலி ஃப்ரம் த நதர் பார்ட்ஸ். சரிதானே? நேச்சுரலாகவே வாருது. ஆர்டிஃபிஷியல்னா நாம் ஹியூமனால் செய்கிறது. சரி, ஆர்டிஃபிஷியலி மேன்மேடு பை மேன், அதாவது மனுஷன் செய்கிறது. ஹியூமன் என்ன செய்வாங்கன்னா ஒரு மரத்தை வெட்டி ஒட்டி அப்படி செய்வாங்க. அதில் 4 மெயினான இருக்குது. ஒன்று ரூட்டிங் ஆஃப் த ஸ்டெம் கட்டிங், அதாவது என்னது ஒரு ரூட்டை வந்து வெட்டி, இல்லாட்டி ஒரு தண்டை வெட்டி ஒரு ஸ்டெம்மை வெட்டி அதை செய்கிறது. அதுக்குரிய எக்ஸாம்பிள்கள் இருக்குது. சரிதானே? அது லேயரிங்கில் 2 லேயரிங் இருக்குது, கிரவுண்ட் லேயரிங், ஏரியல் லேயரிங். கிரவுண்ட் லேயரிங்கிறது வந்து இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில், அதாவது ஒரு ஆக கீழே என்னது அந்த கிரவுண்ட் லெவலுக்கு க்ளோசர் டு அந்த பிளான்ட்டை பிரான்ச் ஒன்றை வளைச்சி அதை மண்ணுக்குள்ளே அதை நாட்டுவாங்க. நாட்டின உடனே அந்த இடத்துல வந்து ரூட்ஸ் வரும். அதுபோல் இந்த இடத்த கட் பண்ணி திரும்ப எடுத்து கொண்டு போய் நாட்டுவாங்க. அப்போ நிலத்துக்கு கிட்ட இருக்கிறது. ஏரியல் லேயரிங்னா ஒரு மேலே இருக்கிற ஒரு பிளான்ட்டில் மேல் பக்கத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் இந்த கம்போஸ்ட், இந்த கொயிர், அந்த தும்பு எல்லாம் போட்டு கட்டுவாங்க. பொலித்தினால் கட்டினா கொஞ்சம் நேரத்தால் கொஞ்சம் நாளையால் என்ன செய்யுமாண்டா அந்த கொஞ்சம் மரத்தில் உயரமான இடத்துல இருக்கிற அந்த பிரான்ச்சில் வந்து சின்ன ரூட்ஸ் வரும், வேர்கள் வரும். அதுபோல் அந்த பிரான்ச்சை நைஸாக கட் பண்ணி கொண்டு போய் தனியாக நாட்டுவாங்க. ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஜெஸ்மின் லெமன், இங்கே போமக்ரெண்ட் லெமன் இருக்குது. அடுத்தது கிராஃப்டிங்கில் வந்து ட்விக் அண்ட் பட் இருக்குது, அதாவது வெட்டி ஒட்டுவாங்க. அதாவது ஒரு பிளான்ட்டை கொஞ்சம் அதில் ஒரு கெப் ஒன்று எடுத்துகிட்டு அந்த கெப்புக்குள்ளே வந்து இன்னொரு பிளான்ட்டில் ஒரு துண்டை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? பட்டிங்னு சொல்லுவாங்க. என்ன அதில் வந்து பட் கிராஃப்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, ட்விக் கிராஃப்ட் இருக்குது. அடுத்தது வந்து அதில் வந்து ஒவ்வொரு கட், அதில் வந்து ஆக்ராஃப்ட், பெக் கிராஃப்ட் எல்லாமே இருக்குது. சும்மா இதெல்லாம் சும்மா வாசித்து பார்த்துக்கோங்க. அதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் சும்மா நார்மலாக பார்த்துக்கோங்க. விலங்குல சும்மா ஒரு தடவை சும்மா இப்படின்னு பார்த்துட்டு போங்க. டிஷ்யூ கல்ச்சரும் ஒரு மெயினான ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ ஒன்று எடுத்து அதிலிருந்து அதை க்ளோன்னு சொல்லுவோம். சரியான க்ளோன். அந்த க்ளோனில் இருந்து நிறைய டிஷ்யூஸை வந்து என்னது ஒரு லெபரட்டரியில் வச்சு டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு அந்த எல்லா டிஷ்யூஸையும் என்ன செய்வாங்க, அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்மில் வந்து நாட்டுவாங்க. சரியா? டிஷ்யூ கல்ச்சர். இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் செய்கிறதால, சரியா, ஆர்டிஃபிஷியலாக ப்ரொபகேஷன் செய்கிறதால என்ன நன்மை, அதே மாதிரி வெஜிடேஷன் ப்ரொபகேஷனில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது ஒரு மெயினான ஒரு விஷயம். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ன்றது நினைப்பு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது, ஒன்றை வச்சு காப்பி பண்ணி இன்னொன்று எடுக்கிறது. அப்போ ஒரு நாளும் என்னது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு நாளும் வந்து இது கிடைக்காது. எது என்ன சொன்னால் இந்த
உங்களுக்கு வந்து நியூ வெரைட்டிஸ் கிடைக்காது. அதே தான் ஃபோட்டோகாப்பி எடுக்கிற மாதிரி மதர் பிளான்ட்டை போல தான் எல்லா பிளான்ட்டும் வரப்போகுது. அப்போ நியூ வெரைட்டிஸ் வராது. இது அடிக்கடி கேட்குற கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா ஃப்ளவர் தான் மெயினான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாருங்கள், செக்ஷுவல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் த ஃப்ளவர் தான் செக்ஷுவல் பார்ட். ஃப்ளவர் பார்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜினோசியம், என்ட்ரோசியம் என்ற ஒரு பார்ட் இருக்குது. மேல் பார்ட், ஃபீமேல் பார்ட் இருக்குது. மேலுக்கு வந்து என்ட்ரோசியம்னு சொல்லுவாங்க, ஃபீமேலுக்கு வந்து கேனோசியம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மெயினாக ஒவ்வொரு கேலிக்ஸண்டா என்ன, கொரலாண்டா என்ன, அதில் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சும்மா நார்மலாக ரீட் பண்ணுங்க. இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் என்ன என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள். யூனிசெக்ஷுவலுக்கு எக்ஸாம்பிள், ஸ்டெமனுக்கு எக்ஸாம்பிள், பிஸ்டிலேட்டுக்கு எக்ஸாம்பிள், மொனோஷியஸ், டயோசியஸ் அப்படின்னு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு என்ன சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. மனசில் ஞாபகம் வர அளவுக்கு சுமார் ஒரு 2-3 தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது போலினேஷன். இது கொஞ்சம் மெயினான ஒரு டார்கெட். சரியானே, இதையும் பார்த்துக்கோங்க. போலினேஷன் சொல்லக்கூட செல்ஃப் போலினேஷன், க்ராஸ் போலினேஷன். இதில் செல்ஃப் போலினேஷன்டா பாருங்க, டிபாசிட் ஆஃப் மெச்சுவர் போலன் ஆஃப் த ஃப்ளவர் ஆஃப் த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவராக அதே பூவில் இருக்கிற ஃபோலன் அதே பூவில் இருக்கிற ஸ்டிக்மாவுக்கு போகிறது. சரியா, அதே பூவில் இருக்கிற ஃபோலன்ஸ் வந்து மகரந்தம் பண்ணி அதே பூவில் இருக்கிற ஸ்டிக்மாவுக்கு வந்து போகிறது. அப்போ இது வந்து செல்ஃப் போலினேஷன். சரியா, அதே மாதிரி க்ராஸ் போலினேஷன்டா ஒரு ஃப்ளவரில் இருக்கிற ஃபோலன் வந்து இன்னொரு ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவுக்கு போகிறது. அப்போ இப்போ ஃப்ளவர்ஸுக்கு வந்து இதான் விருப்பம். இது க்ராஸ் போலினேஷன். என்னென்னா டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸுங்கிறதால டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் வந்து என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அதே மாதிரி இதுக்கு வந்து க்ராஸ் போலினேஷன் செய்கிறதுக்கு வந்து பிளான்ஸுக்கு விருப்பம். அதுக்கு வந்து கொஞ்சம் அடாப்டேஷன் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து அடாப்டேஷன். க்ராஸ் போலினேஷனுக்காக சில அடாப்டேஷன் இருக்குது. சம் அடாப்டேஷனாக மென்ஷன் பிலோ யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, ஹெர்கோகேமி. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஹெர்கோகேமி, டைகோகேமியையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் நமக்கு தெரியுமே, எனிமலால் இது வரும், விண்டால் இது வரும், வாட்டரால் இது வரும். இதையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிறேன். ஃபர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, அதே மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடந்தது போது இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு கரு கட்டினது பிறகு எது எப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓவரி வந்து எப்படி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. அதே மாதிரி வோல் ஆஃப் ஓவரி பெரிக்கப்பா டெவலப் ஆகுது. ஓவியூல் வந்து சீட் ஆகுது. வோல் ஆஃப் ஓவ்கில் வந்து சீட் கோட் ஆகுது. அப்படி சரிதானே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதாவது மாதிரி இதுவும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். அதே மாதிரி ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் டிரெக்டாக சீட் வந்து பாருங்கள், ப்ரொசஸ் ஆஃப் டெவலப்பிங் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதுக்கு சில வந்து ஆர்டிஃபிஷியல் குரோப் சப்ஸ்டன்ஸை போட்டு கரு கட்டாமலேயே ஃபர்டிலைசேஷன் நடக்காமலேயே வந்து ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகுது. அந்த சீட்லெஸ் வரது கிரேப், சீட்லெஸ் ஆரஞ்சு, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வரும். சரியா, அடுத்தது வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆகிறது. அதாவது ஒரு ஃப்ரூட்டும் சீடும் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகி வேறொரு இடத்துல வளர்றது. அது எனிமல்ஸால் என்ன எக்ஸாம்பிளை மட்டும் பார்த்து போங்க. அதே மாதிரி விண்டால் என்ன எக்ஸாம்பிள், வாட்டரால் என்ன எக்ஸாம்பிள், அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கோங்க. ஜெர்மினேஷன் ஆஃப் சீடுக்கு வந்து 4 மெயினான ஒருத்தர் தேவை. சரியான வைபிலிட்டி ஆஃப் சீடு யார், அதாவது ஆக்சிஜன், மாய்ஸ்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதில் டோமன்சி ஆஃப் சீடுங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டோமன்சி ஆஃப் சீடுங்கிறது முக்கியம். அதை வந்து இந்த டோமன்சி பீரியடை வந்து எப்படி இதை வந்து உடைக்கலாம். அதாவது ஒரு சீட் வந்து டோமன்சி பீரியடில் இருக்குன்னு சொன்னால் அந்த சீட் வந்து முளைக்க மாட்டா. சரியா, அதாவது வந்து தோ த எசென்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் த ஜெர்மினேஷன் ஃபுல்ஃபில்ட் த சீட் டூ நாட் ஜெர்மினேட். எல்லா ஃபேக்டர் இருந்தாலும் அது ஜெர்மினேட் ஆகாது. சரிதானே, அது டோமன்சி பீரியட். ஏனெண்டா இந்த டைமில் ஜெர்மினேட் ஆன அந்த சீட் வந்து முளைச்சா வெளியால் அந்த என்வாயன்மெண்ட் இருக்குது தானே, அது வந்து அந்த வளர்ந்து வாரத்துக்கு ஒரு செட்டப்பான ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருக்காது. அப்போ இந்த டைமில் முளைக்காமல் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து போட்டு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு நல்ல வெதர் கண்டிஷன் இருக்கக்கூட அந்த சீட் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது வரைக்கும் ஒரு சீட் வந்து தூங்கி இருக்கும். அந்த தூங்குறது தான் டோமன்சின்னு சொல்கிறது. வித்தின் உறங்கு நிலைன்னு சொல்லுவாங்க தமிழில். தூங்கி இருக்கும் வித்து, அதாவது சீட் வந்து முளைக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கும். சரியா, ஆனால் நம்ம அவசரமாக நமக்கு முளைக்கணும் என்றாலும் நாம் என்ன செய்யணுமெண்டா அதை உடைச்சி என்ன செய்யலாம், அந்த சீடை வந்து நாம் அந்த ஹாட் வாட்டரில் கொடுக்குறதால, க்ரெக் பண்ணுறதால, அந்த விலீஸை சீட் கோட்டை இது சில பேர்ன் பண்ணுறதால விளங்கிட்டா நாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால டோமன்சியை வந்து நாம் என்ன செய்யலாம்னா ரிமூவ் பண்ணலாம். அதுவும் எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேவா,
அடுத்தது மெயினான ஒரு பார்ட் வந்து ரீப்ரொடக்டிவ்ஸ் ஆஃப் ஃபீமேல் அண்ட் மீமேல். அப்போ நான் தனி வீடியோவை இதை போகிறேன், மிச்ச வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா?